வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய தோல்வியை தழுவுவதோடு மட்டுமல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பதவியும் பறிபோகும். ஏற்கனவே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீண்டும் மத்தியில் பாஜகவின் ஆட்சி அமைந்துவிட்டால் முதல் கைது முதல்வர் ஸ்டாலின் தான் என்றும் அவரது பதவி பறிக்கப்படும், ஜாமீனில் வெளிவராத முடியாத அளவிற்கு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சில முக்கியமான அமைச்சர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற தகவல்களையும் வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் இது குறித்தான தகவல்களை மீண்டும் ஆராய்ந்து பரிசோதனை செய்து விசாரணையை மேற்கொள்வதற்காக ஜூன் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்வதற்கும் திட்டமிட்டுள்ளார். இதில் இந்தியா கூட்டணி தோல்வியடைவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகும் பட்சத்தில் பாஜகவுடன் சரணடைவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பாஜகவிடம் மறைமுகமான பேச்சுவார்த்தை திமுக நடத்தி வருவதாக செய்திகளும் இணையதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 3.5% வித்தியாசத்தில் ஆட்சியை கைப்பற்றினாலும் 3 ஆண்டுகால முடிவில் திமுகவின் ஆட்சி மக்கள் மத்தியில் எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை. அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவையும் முழுமையாக நிறைவேற்ற முடியாத திராணியில்லாத அரசாகத்தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவர்கள் செய்த ஊழல் மற்றும் கொலை கொள்ளை சம்பவங்கள், போதை மருந்து கடத்தல் போன்றவை அதிக அளவில் திமுகவிற்கு எதிராக ஆதாரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு இருப்பதால் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பது போல் அடுத்தது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், அவரது பதவி பறிக்கப்படும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செய்தி வெளியானதிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உறக்கம் இல்லாமல் இரவு முழுவதும் சிந்தனையாக இருப்பதாகவும் ஜூன் 1ஆம் தேதி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நிச்சயமாக ஒரு முடிவை எடுக்க உள்ளதாகவும் பாஜகவிடம் சரணடைவதாகவும் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், திமுகவை பொறுத்தளவிற்கு பதவி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சிறையில் இவர்களால் இருக்க முடியாது. ஏனென்றால் இவர்களது வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை கொடுத்தாலும் இவர்களது தண்டனை குறைவாது. காரணம், இவர்கள் அவ்வளவு காலம் தவறுகளும் மோசடிகளும் சொத்து குவிப்பு வழக்கிலும் சிக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 14 அமைச்சர்கள் சிறைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்து முடித்துவிட்டதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.